தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 65:17 நான் வாசிக்கிறோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்தேன், முந்தினைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி ஏசாயா 65:17 வாசிக்கிறோம். இந்த நாளில் ஏசாயா சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். இந்த நாளின் செய்தியாக வரப்போகும் நினைவுகள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வந்து போகின்றன. நம்முடைய சிறு வயதிலே இருந்த படித்த காரியங்கள், இப்படிப்பட்ட பழைய சம்பவங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகலாம். ஆனால் பரலோகம் ஒரு கல்விக்கூடம், அண்ட சிராசம் நமது பாடப்பகுதி. ஒரு நித்தியமான தேவன் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். இந்த பரலோக பள்ளியின் ஒரு கிளைதான் ஏதேன் அமைக்கப்பட்டது. இரட்சிப்பின் திட்டம் அங்குதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இங்கே எழுதியிருக்கப்படி தேவன் நம்பில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த பணிந்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பவுல் 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம். முந்தின வானமும் பூமியும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான, ஏனெனில் தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டித்தார். இப்பொழுதுள்ள அந்த பழைய பள்ளிக்கூடம் புதிய பூமியில் புதிய பள்ளிக்கூடமாய் வரப்போகிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இது என்ன வித்தியாசமான புதிய பள்ளி பழைய பள்ளி? அதாவது பழைய பள்ளிக்கும் புதிய பள்ளிக்கும் இடைப்பட்ட காலத்தில் மனித குலத்தின் விடிந்து போன ஒரு சரித்திரம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தியாகம் இருக்கிறது, பாவத்தின் மேல் வெற்றி இருக்கிறது. இந்த பெரிய இந்த உலக சரித்திரம் அடங்கியுள்ளது. பழைய அந்த ஏதேனில் உள்ள கட்டுப்பாட்டுகள் புதிய ஏதேனில் இருக்க போவதில்லை. நன்மை தீமை அறியத்தக்க மரம் அங்கு இருக்க போவதில்லை. யோவான் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டார். அது சொன்னபடி மனுஷரிடத்திலே தேவன் வாசமாய் இருப்பதற்கும் அவரிடத்தில் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவருக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம். அப்படியானால் அங்கே பசியும் இல்லை, தாகம் இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை, நாம் கண்களை மறைக்கும் இருள் நீங்கப்படும் போது இந்த புது பூமியின் நேர்த்தியான அழகை நம்மால் காண முடியும். இந்த இயற்கைக்கும் இந்த இசையை நாம் கேட்க முடியும். அதில் ஒரு சோகமான ராகம் இருக்க போவதில்லை. எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அங்கே ஏசாயா சொன்னவனமாக முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி ஏசாயா 65:17 வாசிக்கிறோம். ஏதேனில் ஒரு வாழ்வை அங்கு நாம் வாழ்வோம். நாம் அங்கே வீடு கட்டுவார்கள், தோட்டங்களை நாட்டுவார்கள். இதுவரை அறிவிக்கப்படாத அநேக ரகசியங்கள் அறிவிக்கப்படும், அநேக கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்கப்படும். அன்பான பிரியமான அன்பான விசுவாசப்பிரியர்களே, இந்த ஏதனை பற்றி நீங்கள் நானும் எல்லிடங்கா பக்கங்களை எழுதலாம். அந்த மகிமையை ஒரு நாள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பசுமையான நினைவிலே வாழ்வோம். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு உன்னதமான அதிசயமான அழகை நாம் அனுபவிக்க போகிறோம். எனவே வரப்போகும் நினைவுக்காய் நாம் காத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அழகை நாம் கண்டுகளிக்க, ரசிக்க, நம்மளை அழைத்து செல்ல தேவன் இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாய் வருகிறார். நாம் ஆயத்தமாகுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.